இன்றைக்கி கனவா ஃப்ரை பண்ணுறேன். எப்படி பண்ணுறதுன்னு ஒரு ஃப்ரெண்டு கேட்டாங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. பாருங்கள், கனவாவில் வந்து மிளகாய்த்தூளும் உப்பு மட்டும், குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து சோக் பண்ணிடணும், ஒரு 1 hour சோக் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு தோசைக்கல் எடுத்துக்கிட்டேன். தோசைக்கல்லில் இந்த கொஞ்சோண்டு ஆயில் போட்டுட்டு இந்த கனவாயை போட்டிருக்கேன். கனவா போட்ட உடனே அது என்னாகும், எண்ணெயில் போடும்போது அது வெடிக்கும். அதனால் நம்ம என்ன செய்யணும், இதை மூடி போட்டு தான் வேக வைக்கணும். அப்போ மூடி போடும்போது அதிலிருந்தே தண்ணி வரும். நாம் எந்த தண்ணியும் சேர்க்கலை. பாருங்கள், இப்படி வெந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அப்பப்போ கிளறி விடணும் எடுத்து, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் இருக்குது. மூடி நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. நாம் இப்போ எண்ணெய் தேவைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ண இப்படி பண்ணுங்க. இப்படி நல்லா வந்து வெந்து வர ஸ்டேஜ். இந்த தண்ணிலாம் வந்து இழுத்துருச்சு, மூடி வச்சு வேக வச்சதுனால வெந்திருக்கும். அதுக்கப்புறம் இதில் பாருங்கள், இதெல்லாம் இது மெயின். அப்படியே பூண்டு இடித்து போடணும். அதுக்கப்புறம் பாருங்கள், கருவேப்பிலை போடணும். நிறைய கருவேப்பிலை போடணும். வீட்டு கருவேப்பிலை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நோ ப்ராப்ளம். அப்படியே கலர் கொடுங்க. மறுபடியும் மூடி போட்டு தான் வேக வைக்கணும். எண்ணெய் வேணும்னா மறுபடியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. கனவா ரெடி. லாஸ்ட்டாக லைட்டாக பெருங்காயத்தூள் தூவி நம்ம எடுத்துக்கலாம். நிறையா போடுவோம், பட் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் மாறிடும். அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். லஞ்சுக்கு வந்து கனவா ஃப்ரை, எறா குழம்பு, முள்ளங்கி போட்டு பாருங்கள், எறா போட்டு முள்ளங்கி போட்டு எறா குழம்பு. அடுத்து நாங்கள் சாதம் வடிப்போம். நாங்கள் குக்கரில் வைக்க மாட்டோம், வடித்த சாதம் தான். அப்படியே சுட சுட சாப்பிட போகிறோம். எறா குழம்பு, கனவா ஃப்ரை, செம்ம டேஸ்ட். சாப்பிடலாம் வாங்க. எறா குழம்பு ரெடியாக இருக்குது, கனவா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.